வணக்கம் நேர்களே. 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதுல இருந்து எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில எந்த குறையும் கூற முடியாத நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு அவதூறு கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வராரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்பக்கூடிய அவதூறுகளையும் அதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதில்களையும் பார்க்க இருக்கும். இது நச்சுன்னு 4 கேள்வி. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றவுடனே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அறிந்து அவங்களுக்கான திட்டங்கள் ஒவ்வொன்றையுமே அறிவித்து வெற்றிகரமா செயல்படுத்தி கொண்டும் இருக்குது. அப்படி செயல்படுத்தப்பட்ட திட்டங்களோட வெற்றி என்பது அந்த திட்டத்தால பயனடைந்த பயனாளியோட மகிழ்ச்சி. அதுதான் அந்த திட்டத்தோட வெற்றியா அமைஞ்சது. அண்டை மாநிலங்களும் தமிழ்நாடு அரசால செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்தாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டுல 2021ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அண்டை மாநிலங்களோட வளர்ச்சி அவங்களுடைய திட்டங்களை பார்த்து ஏக்கம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒன்றியத்துல ஆளக்கூடிய பாஜக அரசிடம் சில அடிமைகள் தமிழ்நாட்டை அடகு வச்சிருந்தாங்க. டெல்லியில சொல்லக்கூடிய சொல்தான் இவங்களுடைய செயலா இங்க இருந்துச்சு. ஒன்றிய அரசால கொண்டு வரப்படக்கூடிய மக்கள் விரோத திட்டங்களை கூட எதிர்க்க தைரியம் இல்லாம அதை ஆதரிக்கவும் செஞ்சு மக்கள் மேல திணிக்கவும் செஞ்சாங்க. ஸ்டெர்லைட்டை எதிர்த்து தூத்துக்குடியில போராடிய மக்கள் குண்டடிப்பட்டு சாகும் போது வீட்டுல உட்கார்ந்து டிவியை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி தமிழ்நாட்டுல பல்வேறு சம்பவங்கள் அதிமுக ஆட்சியின் போது நடந்து மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் ஆளாகியிருக்காங்க. அதிமுக ஆட்சியோட அஜாக்கிரதையால நடந்த மற்றொரு விஷயம் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட வர்தா புயல். இந்த பெருவெள்ளமும் புயலும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய பாதிப்புகள் அப்படிங்கிறது மறக்க முடியாத வடுவாவே இப்ப வரைக்கும் இருக்கு. 2015இல் நடந்த அந்த கோர சம்பவத்தை அன்றைக்கு இருந்தவர்கள், சென்னையில் இருந்தவர்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவார்கள். ஏறத்தாழ 200க்கு மேற்பட்டவர்கள் பிணக்குவியல், அதாவது அடையாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய வாழ்ந்த வீடு ராமாபுரத்தில் இருக்கிறது. அந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றில் பிணமாக மிதந்து வந்தது. சென்னையில் பிணக்குவியிலே ஆற்றில் பார்த்தது அதுதான் அந்த ஆண்டில்தான் என்பது அது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையால். அதாவது இன்றைக்கி சசிகலா பேசுகிறாங்க இல்லையா, அந்த சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவை பார்க்க அதிகாரிகளை அனுமதிக்காத காரணத்தினால், அந்த அனுமதி வாங்காததுனால இதே அரசு இன்றைக்கு பணியாற்றுகிற அதிகாரிகள் போலவே தான் அந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்கள் முதலமைச்சருடைய அனுமதி பெறுவதற்காக 2 நாள் காத்திருந்து அனுமதி கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த கோர சம்பவம் நடந்தது. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு நிலை அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு மூலை முடுக்கல சிறு அசம்பாவிதம் நடந்தாலும் முதல் ஆளா களத்துல நிக்குது. தற்போதைய சூழல் அப்படி இருக்க எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களால இதை தாங்கிக் கொள்ளவோ அல்லது பாராட்டுவதற்கோ மனம் இல்லாம தேவையில்லாத அரசியல் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள். அதிகாரிகள் முதலமைச்சரை நோக்கி சொல்வதற்கு முன்பாக முதலமைச்சரே அதிகாரிகள் நோக்கி சொல்கிற காலம் இப்போதான். உடனடியாக சிஎம் ஸ்பாட்டுக்கு போகிறார். கண்காணிக்கிற இடத்துக்கு அவரே ஒரு அதிகாரிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு கூட இல்லை, அவரே ஒரு அந்த மானிட்டர் பண்ணுற இடத்துக்கு முதலமைச்சர் பார்த்துட்டு போகிறார். இதுவரையிலே தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கிறதா? ஜெயலலிதா ஆட்சியிலோ எடப்பாடி ஆட்சியிலோ நடந்திருக்கிறதா? இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல், அது மட்டும் இல்லை, ஒரு பேரிடர் வந்ததுன்னா குறைஞ்சது 10 நாள் ஆகும் நார்மல்சிக்கு வர்றதுக்கு. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ளாக மழை முடிஞ்சு சில மணி நேரத்திற்கு எல்லாமே சென்னை மாநகரம் நார்மல்சிக்கு வந்துடுது. இதை பாராட்டுவதற்கு அவருக்கு மனம் இல்லை, ஆனால் பொதுமக்கள் பாராட்டுகிறார். அதாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற போது ஒரு முதலமைச்சர் நேராக போய் மக்களை பார்க்குறார். அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க கூட ஓடோடி முதலமைச்சரை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள்.
இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார். அப்போ அதிமுக ஆட்சியின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு புயலால தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காம, மின் விநியோகம் இல்லாம அதீத கஷ்டங்களை சந்திச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா அப்போ எதிர்க்கட்சியா இருந்த திமுக ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சிகள்னு அனைவரையுமே ஒருங்கிணைச்சு மக்களுக்கு தேவையான எண்ணற்ற உதவிகளை களத்துல இறங்கி செஞ்சாங்க. ஆனா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி களத்துல மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாம மீடியாக்கள் முன்னாடி நின்னு நான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னும், அதுக்கு முதல்வர் பதில் சொல்லணும், கேட்கறது என்னோட கடமை அப்படின்னு சொல்றாரு. கடமை தவறாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாரு. புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது எதையாவது முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்கிறாரா? எல்லாம் முடிந்த பிறகு தானே வந்து போஸ்ட்மார்ட்டம் தானே பண்ணுறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கிறாரு. ஆக்கப்பூர்வமான ஏதாவது யோசனை, மழை காலம் பெயரும் இதெல்லாம் செய்யணும். எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எச்சரிக்கை மணி போல் அரசாங்கத்துக்கு சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இப்போ அப்படி செய்கிறாங்களா? காரணம் என்னென்னா, இவங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது. ஏதாவது பிணம் விழுந்தால் அதை வச்சு அரசியல் பண்ணலாமா என்று வாய்ப்பிழந்த ஓநாயாக, வட்டமிடும் கழுகாகத்தான் இன்றைய எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. சமீபத்துல தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலின் போது எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சீரமைப்பு பணிகள், இதனால சென்னை இயல்பு நிலைக்கு மாறுச்சு. ஆனா இயற்கையோட கோர தாண்டவத்துல திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதாவது பெய்கிற வெள்ளத்தண்ணீர் போகக்கூடிய அளவுக்கு வாய்க்கால் வசதியை சென்னையில் செஞ்சால் வழி வெள்ளத்தை தள்ள முடியாது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் அப்படி அல்ல. பல ஆறுகள் இருக்கிறது, பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, தண்ணி போவதற்குரிய வழிவாய்கள்லாம் இருக்குது. அதுக்காக தான் அது வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு தூர்வாரி எல்லா பணியும் எடுத்துருக்குறாங்க. ஆக அந்த மாவட்டத்தையும் மராமத்து வேலைகள் நடந்திருக்கிறது. சென்னைக்கு வந்து காரணம் என்னென்னா, சென்னையில் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது, ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. ஆனால் தண்ணி போவதற்குரிய வசதிகள் இல்லை, எந்த வகையில் இல்லை. எல்லா இடமும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. அதனால் வாய்க்கால் அமைச்சு ஓரளவுக்கு சென்னை இப்போ மிதந்ததுன்னா தமிழ்நாடே மிதந்த மாதிரி அர்த்தம். 2 நாள் சென்னை லீவ் விட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுது. ஏறத்தாழ 45 லட்சம் பேர் சென்னையில் வாழ்கிறார்கள். ஆக அதுக்கு உரிய தண்ணி போகிறதுக்குரிய வசதிகள் இல்லாததுனால இங்கே செய்கிறாங்க. பிற மாவட்டங்களிலும் பொதுப்பணித்துறையின் மூலமாக துருவாரப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறைக்கிலே ஒரு அமைச்சரை போட்டு அதில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் இந்த மாதிரி மழை எப்பவுமே ஏற்பட்டதில்லை. ஆனா அதை கையில எடுத்த எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அந்த மாவட்டங்கள்ல அரசு முன்னறிவிப்பு இல்லாம அணைய திறந்து விட்டது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா அதுக்கான அறிவிப்பை பல முறை அரசு அறிவிச்சது. அங்க வசிக்கக்கூடிய மக்கள் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டது. அரசாங்கம் முன்னெச்சரிக்கை கொடுத்ததில் அதை கேட்டு பலரும் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இதான் உண்மை. அது வந்து எல்லாருமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இப்படி நிகழ்ச்சி நடந்த 2வது நாளே முதலமைச்சர் போகிறார். முதலமைச்சர் ஒரு பக்கம் போகிறாரு, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போகிறாரு. மக்கள் வந்து நாங்கள் முன்னறிவு சொன்னாங்க, நடவடிக்கை எடுத்ததுனால தான் பண்ணோம். ஒரு அரசாங்கம் இது தான் செய்ய முடியும். ஒரு அரசாங்கம், மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலின் தெளிவாக, நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், சுதந்திரம் அடைந்த இந்த 75-77 ஆண்டு காலத்தில் எந்த முதலமைச்சரும் செய்யாததை எங்கள் முதலமைச்சர் கலைஞர் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட அதீத வெள்ளப்பெருக்குல இந்த மாதிரியான எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அணை திறக்கப்பட்டதால தான் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்துல சிக்கி பலியானாங்க. ஆனா இப்போ ஆளுங்கட்சியான திமுக நிர்வாக ரீதியா எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள், முன்னேற்பாட்டு பணிகளை மழைக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அதீத மழையின் போது களத்துல இறங்கி மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சாங்க. அதுக்கான பலனாதான் எவ்வளவு மழை பெஞ்சாலும் மழை நின்ன உடனே உடனடியா நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இயல்பு நிலையும் திரும்பியது. ஆனா இப்ப வந்த பெஞ்சல் புயல்ல கூட மக்களோட களத்துல நிக்காம செய்தியாளர்களோட மைக்குக்கு முன்னாடி நின்னு அரசியல் செய்யறாரு பழனிசாமி.
திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 வருஷமான நிலையில புதுசா ஒவ்வொரு திட்டமும் அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையில கொடுத்த 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கு. அதே போல தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுல அதீத பங்கு திமுகவுக்கு இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை மேம்படுத்தினார். அவர் வழியில இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா கவனம் செலுத்தி கட்டமைப்புகளை மேம்படுத்துறது, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சீரிய முறையில செஞ்சுட்டு இருக்காரு. இதனால எண்ணற்ற மக்கள் பயனடைறாங்க. அப்படி இருக்க திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டு முன்வைக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்சி காலத்துல பெயர் சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்தாம தமிழ்நாட்டோட நலன்ல அக்கறை கொள்ளாம இருந்துட்டு இப்போ கட்டமைப்புகள் குறித்து குறை சொல்றாரு எடப்பாடி. அவர் திமுக ஆட்சியில் இந்த 4 ஆண்டில் செய்த சாதனைகள் தான் இந்தியாவே பாராட்டுது. நாங்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் தான் இந்தியா பூராவிலும் பல மாநிலங்களை பின்பற்றுகிறார்கள். அது அகில இந்திய அளவில் எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள். பத்திரிகைகள் பாராட்டியிருக்கிறது, ஊடகங்கள் பாராட்டியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு நேரெதிராக செயல்படுகிற ஒன்றிய அரசே எங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி விருதுகள் கூட வழங்கியிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி மிக சிறந்த ஆட்சியாக இந்தியாவில் இருக்குது. இந்தியாவினுடைய தலை சிறந்த முதலமைச்சர்களில் 10ல் ஒருவராக நம்முடைய எங்கள் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்று இந்தியாவே ஏற்றுக்கொண்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. இது ஏனோ எடப்பாடிக்கு புரியல. இவரை எந்த காலத்திலாவது யாராவது ஏற்றுக்கிட்டுருக்காங்களா? எதுக்காவது இவருக்கு பறித்து கொடுத்துருக்காங்களா? இவர் முதலமைச்சராக 4 வருஷம் இருந்தார், அவ்வளோதானே தவிர எதை செஞ்சாருன்னு பேர் சொல்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று இவர்களுக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. தரமற்றது என்று சொல்வது எந்த பிரிட்ஜு தரமற்றதுன்னு சொல்கிறாரு. நாங்கள் கட்டிய 10 பாலத்தையும் வச்சு உளி வச்சு தட்டி கூட பார்த்து வழக்கெல்லாம் போட பார்த்தாங்க. வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? எஃப்ஐஆர் கூட போடாமல் கலைஞரை நள்ளிரவு கைது செய்தாங்க ஜெயலலிதா அம்மா. பாலங்களுக்காக தானே கைது பண்ணாங்க. வழக்கு போட்டாங்களா? வழக்கு நடத்தினாங்களா? அந்த பாலங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? அதை அந்த பாலத்தை உடைச்சி இடித்து எல்லாம் பார்த்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஜெயலலிதா 2001 2016 வரையிலும் ஆட்சியில் இருந்தாங்க. இடையில் எங்கள் ஆட்சி 2006 இருந்து 11 வரையில் இருந்து மீதி 15 ஆண்டு காலம் அந்த மாதிரி ஆட்சியில் இருந்தாங்க. நாங்கள் கட்டிய பாலங்கள் தரமற்றதுன்னா வழக்கு போட்டு எங்கள் மீது சும்மா விட்டுருப்பாங்களா? அந்தம்மா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையே. அந்த வெறுப்பில் தானே கடைசியில் அந்தம்மா ஒன்றுமே செய்ய முடியலன்ற அந்த வெறுப்பு தானே இருந்தது. வழக்கு போட்டாங்களா? நிரூபிக்க முடிஞ்சதா? 10 வருஷம் சர்வ அதிகாரம் வச்சுருந்தாங்களே, ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு 15 வருஷம் ஆண்டிருக்காங்க. பாலங்கள் இடிந்ததுன்னு சொல்கிறாரு. இவருடைய ஆட்சியில் 7 பாலம் இடிஞ்சது. ஆனால் இடிந்த ஒரு பாலம் கூட அதனுடைய கொள்ளளவே 50,000 கியூபிக் ஃபீட்டு தண்ணி போகக்கூடிய அளவு தான் அதனுடைய கெப்பாசிட்டி. ஆனால் 2 லட்சம் கியூபிக் ஃபீட்டு தண்ணி அளவு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 4 பங்கு அதிகமாக போயிருக்கு தண்ணி. அதனால் பாலம் இதில் சேதம் ஏற்பட்டிருக்குது. ஆக மலையே உருண்டு விழுந்திருக்கு. திருவண்ணாமலையில் மலையெல்லாம் உருண்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. இந்த மலையில் தான் அப்படி ஏற்பட்டுருக்கு. ஆக இது அசாதாரணமான நிலைக்கு அப்பாற்பட்டது. ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுவரை ஏற்பட்டது கிடையாது. அது இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இது ஒரு பாடமாக வச்சுட்டு வருங்காலத்தில் என்ன செய்கிறதுன்றதை தளபதி அதுக்குரிய அதிகாரிகளையும் விஞ்ஞானிகளையும் வைத்து ஆலோசனை நடத்தி போன ஒரு மழை வந்தபோது தான் இந்த கால்வாய்கள் அமைப்பதற்கெல்லாம் ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்த திருப்புகழ் என்பவரை வைத்து அதற்குரிய திட்டங்கள்லாம் வகுத்ததுனால தான் சென்னையில் இப்போ ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது. அதே போல் ஒரு நிபுணர் குழு வைத்து இதற்கு முடிவை தளபதி எடுப்பார். 1997 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால கொண்டு வந்த நமக்கு நாமே திட்டத்தை 2001 ஆட்சிக்கு வந்த அதிமுக கிராம தன்னிறைவு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றினாங்க. திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், கலைஞர் காப்பீடு போன்ற திட்டங்களை 2011 ஆட்சிக்கு வந்த அதிமுக பசுமை வீடுகள் திட்டம், அம்மா மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஆனா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்துது அப்படின்னு வாய் கூசாம புழுகி வரும் நிலையில திமுக அரசால செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு
எதுக்காக கலைஞர் பெயரை வைக்கணும் அப்படின்னும் கேக்குறாரு. அதுக்கு கலைஞர் என்பதை விட எந்த பெயர் பொருத்தமாக இருக்க முடியும் என்கிறார் அமைப்பு செயலாளர் RS பாரதி. ஒரு திட்டமும் மக்களுக்கு பயன்படுகிற திட்டமாக நாங்கள் பெயர் வைக்கிறோம். இப்போ நூலகம்னா அவர் எழுத்தாளர் என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒன்று. தலை சிறந்த தமிழறிஞர் என்று எல்லா உலக நாடுகளையும் ஏற்றுக்கொண்டது. அவர் பெயரால் அமைக்கப்படுகிற நூலகத்துக்கு அவர் பெயர் வைக்கிறதுல பொருத்தம். அவங்க தலைவர்கள் யாராவது அப்படி நூல்கள் எழுதி பேரை வைக்காமல் போயிருந்தோமா குறை சொல்லலாம். ஆனால் அவங்க எதுக்கு வச்சாங்க? தண்ணிக்கு ஜெயலலிதா பேர் வச்சாங்க, உப்புக்கு ஜெயலலிதா பேர் வச்சாங்க, மீன்மலை யூனிவர்சிட்டிக்கு வச்சாங்க. எல்லாத்துக்கும் எது அது மட்டும் இல்லை, காவல்துறையில் ரோந்து போத வண்டி அதுக்கே அம்மா பெட்ரோலியம் வண்டின்னு வச்சாங்க. இதெல்லாம் எந்த வகையில் பொருத்தம்? ஆனால் நாங்கள் பொருத்தமாக தான் வைக்கிறோம். கலைஞர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் எழுதிய நூல்கள் பல உண்டு. எத்தனை பேர் அவர் எழுதிய நூலில் ஆராய்ச்சி பண்ணி PhD பட்டம் வாங்கியிருக்காங்க. அவர் ஒரு பல்கலைக்கழகம் போல் இருந்தார். ஆகவே அவருடைய பெயரை நூலிலேயே அமைத்திருக்கிறோம். அதில் என்ன இவர் குற்றம் கண்டார்? இவங்க கட்சியில் யாராவது அப்படியே நூல்களை எழுதி அப்படி நாங்கள் லைப்ரரி அவர் பேரில் வைக்காமல் இருந்தால் குறை சொல்லட்டோம். அது மட்டும் இல்லை, சினிமாவில் நல்லபடியாக சிறப்பாக எம்ஜிஆர் நடித்தார் என்பதற்காக எம்ஜிஆர் பேரில் ஸ்டுடியோ வச்சதே கலைஞர் தானே. எதுக்கு பொருத்தமாக பேர் வைக்கணும்? பேர் வைக்கிற போது அது பொருத்தமாக இருக்கணும். அண்ணாவுக்கு வைத்திருக்கிறோம், பெரியாருக்கு வைத்திருக்கிறோம், எம்ஜிஆர் கூட அவங்க வச்சாங்க. பொறுத்திருங்க, ஜெயலலிதாவுக்கு வரும்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா வச்சுங்க, யார் வேணான்னு சொல்ல போகிறா? ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, அதனால பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சது எல்லாமே செய்தியாளர்களை சந்திச்சு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்றது, மற்றொன்று எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில அறிக்கையை வெளியிட்டு அவதூறு பரப்புறது. அப்படிதான் அவர் மும்முரம் காட்டக்கூடிய விஷயமா இருப்பது கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம். இது குறித்தான விசாரணை CBIக்கு மாற்றணும் அப்படின்னு மும்முரம் காட்டாரு எடப்பாடி. ஆனா அது குறித்து பேசிய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் 2016ஆம் ஆண்டு 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரிகள்ல பிடிப்பட்ட விவகாரம் CBIக்கு மாற்றப்பட்ட நிலையில இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்கல. அதே போலதான் இந்த வழக்கும் CBIக்கு மாற்றினா அதே நிலைதான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு சென்றதை விமர்சித்து எடப்பாடி பேசுகிறார். அதை பற்றி பேசுகிற யோகிதையே எடப்பாடி கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால், அவர் ஊழல் செய்தார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே வழக்கு போட்டு அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முறைகேடில், டெண்டர் முறைகேடில் ஆயிரக்கணக்கான கோடிகள் முறைகேடு நடந்திருக்கிறது என்று நான் கூறியதை போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஓடோடி போய் இதே இன்றைக்கு நாங்கள் ஏன் அப்பீல் போனோன்னு கேட்குறாரு. இதே எடப்பாடி தான் அன்றைக்கு CBI விசாரணை தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கினார். இவர் மீது ஊழல் வழக்கு, இது ஒன்றும் ஊழல் வழக்கு அல்ல, விசாரணை. இந்த கள்ளக்குறிச்சி விபத்து நடந்தவுடன் உடனடியாக எல்லா நடவடிக்கையிலும் தளபதி MK ஸ்டாலின் எடுத்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமித்து அவருடைய தலைமையில் விசாரணை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கை இன்னும் வரவில்லை. காவல்துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏறத்தாழ 24 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 17 பேர் மேலே குண்டாசில் ஆக்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்து விசாரணை துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதை நிறுத்திவிட்டு CBI விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் விசாரித்து போட்டிருக்குது. இதை உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் செய்தால்தான், காரணம் CBI காலதாமதம் தான் ஆகும். காரணம் நாங்களே பாதிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம்.
2016 இந்த பலமுறை நான் சொல்லிட்டேன். 2016 நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பணம் பிடித்தது காவல்துறை அல்ல, தேர்தல் ஃப்ளையிங் ஸ்குவாட் பிடிச்சி ரூபா 2 ரூபாயில் 570 கோடி கொடைநாடிலிருந்து வருகிற வழி திருப்பூர் சாலையில் அந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் ரைடு போன அதிகாரிகள் சொல்லி, அதை பற்றி யாருடைய பணம்னு தெரியல. திமுக சார்பில் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் போட்டது. எப்போ? 2017-18. அதற்கு பிறகு நானும் TKS இளங்கோவன் அவர்களும் சிபிஐ டைரக்டர் ஜெனரலே நேராக போய் டெல்லியில் சந்தித்து சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆகிருக்கு, அந்த 770 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று தெரிவிப்பதற்கு நடவடிக்கை சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொன்னோம். இதுவரையில் அந்த வழக்கு ஆரம்பிக்கலை. எத்தனை வருஷம் ஆகுது? சம்பவம் நடந்து 2016. இன்றைக்கி 2024, ஏறத்தாழ 8 வருஷம் ஆயிடுச்சு. சிபிஐ இன்னும் ஒரு தூசை கூட எடுத்து வைக்கல, எந்த விதமான வழக்கு ஆரம்பிக்கலை, வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கலை. எவ்வளோ ரூபாய் இன்வால்வ்டு? 570 கோடி. யார் பணம் என்று இதுவரையிலும் கண்டுபிடிச்சோ அதுக்குரிய முகாந்திரத்தையோ வழக்கையோ கூட சிபிஐ ஆரம்பிக்கலை. அதனால தான் இவ்வளோ காலதாமதம் ஆகும் சிபிஐன்னு. ஏன்னா சிபிஐ வழக்குகள்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியா பூரா நடக்குது. சம்மந்தப்பட்டது யாராக பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னா உடனே அந்த வழக்கெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு கிளியர் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த அக்யூஸ்டுகள் வெளியே வந்துடுறாரு. இங்கே மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் அதே நடந்தது, இந்தியா பூரா அதான் நடக்குது. சிபிஐலேயோ அல்லது அமலாக்கத்துறை மூலமாகவோ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாராவது பிடிப்பட்டாலோ அதில் சம்மந்தப்பட்ட யாரோ பிடிப்பட்டால் அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னா உடனே வழக்கு ரத்தாகிடுது. ஆகினால் இது காலதாமதமாகும். இப்பொழுது வழக்கு ஓரளவுக்கு நல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது, துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது இருக்கும், காலதாமதமாகும். ஆகவே இதையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுவோம். உச்சநீதிமன்றம் இல்லை, சிபிஐ தான் நடத்த வேண்டும்ல, சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. திமுக எந்த வழக்கையும் கண்டு நாங்கள் அஞ்சியதும் கிடையாது, பயந்ததும் கிடையாது. எங்கள் மடியில் கனமில்லை, யாருக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமாகவும் நேர்மையாகவும் இந்த ஆட்சி தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அக்கறையே வந்து இந்த வழக்கை துரிதமாக முடித்து தவறு செய்தவர்கள் தண்டித்தால்தான் அப்படிப்பட்ட தவறுகள் மேல் நடக்காது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக அக்கறையோடு முதலமைச்சர் அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை தடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் அது நடக்குது. நான் சொல்கிறது என்ன இருக்குதோ பொறுத்து இருந்து பாருங்கள். சிபிஐ விசாரணை ஆரம்பித்தா 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே எல்லாம் மறந்து மக்களும் மறந்துடுவோம். இதைத்தான் எடப்பாடி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அண்ணாமலை சிரிக்கிறாருன்னா அவருக்கு சிபிஐயில் அவங்க ஆட்களை யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா என்று அவர் துடிப்பதில் அர்த்தம் இருக்குது. ஆகையினால் சிபிஐ கண்டு நாங்கள் பயப்படவில்லை. இந்த விசாரணை சரியாக போய் கொண்டிருக்கிறது. இது காலதாமதமாகவும் சட்ட அமைச்சர் ரகுபதி அவரும் தெளிவாக பதில் சொல்லியிருக்கார். ஆக எடப்பாடி இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற நல்ல பெயரை மூடி மறைக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு செயல்படுகிறார். அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல இருந்த நோக்கியா தொழிற்சாலை, ஃபாக்ஸ்கான் ஆலைகள் மூடப்பட்டுச்சு. அதே மாதிரி ஃபோர்ட் வாகன நிறுவனம் தன்னோட 2வது ஆலையை தமிழ்நாட்டுல அமைக்காம குஜராத்தை தேர்வு செஞ்சது. வாகன நிறுவனங்களும் அதே மாதிரி தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு ஆந்திர மாநிலத்தை தேர்ந்தெடுத்தாங்க. சென்னையில ஆலை வச்சிருக்கக்கூடிய சன் கோபாய் நிறுவனம் தன்னோட அடுத்த ஆலையை 1000 கோடி ரூபாயில அமைக்க ராஜஸ்தானை தேர்வு செஞ்சது. போதிய மின் உற்பத்தி இல்லாதது, துறைமுகத்தை எளிதில் அடைய முடியாம மதுரவாயில் துறைமுக மேலடுக்கு சாலை திட்டத்துல முடக்கம் போன்றவற்றால பெருநிறுவனங்கள் தமிழ்நாட்டுல முதலீடு செய்யாம தமிழ்நாட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு இல்லாம பல்வேறு காரணங்களால அண்டை மாநிலங்களுக்கு போச்சு. ஆனா இப்போ 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இலக்க நிர்ணயித்து அதற்காக பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வராரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பயணம் சென்று முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தன்னோட லட்சியம் இலக்க நோக்கி சிறப்பா செயல்பட்டு வராரு.
அப்படி இருக்க தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லால் அல்ல செயலால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்துக் கொண்டேதான் இருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பான பல்வேறு அவதூறுகளை திமுக மேல தூற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல மக்கள் அதற்கான தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கறதே நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.